பிளே ஆஃப் வேணுமா வேண்டாமா? பிளே ஆஃப் வேணும்னா கரெக்டாக விளையாடணும். பிளே ஆஃப் நான் போகலை அப்படின்னா தோற்று போயிருங்க. நல்லா விளையாடலன்னா அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டு பேருமே நல்லா விளையாடுறீங்களே, ஜிடியும் அருமையாக விளையாடுறீங்க, டிசியும் அருமையாக விளையாடுறீங்க. ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க முடியல. ரெண்டு பேரும் பிளே ஆஃப்க்கு தகுதியான டீம். ஜிடியும் தகுதியான டீம், டிசியும் தகுதியான டீம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆசை என்னன்னு எனக்கு தெரியாது. என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பாக ஜிடி தான் ஜெயிக்கும். டிசியை வந்து கண்டிப்பாக ஜிடி வின் பண்ணணும். இதுதான் மேட்ரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு நுணுக்கமான ஒரு பிளே கேம் இருக்குது. ஜிடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான 4 தமிழர்களை வச்சு டீமை நல்லா மீன் வந்து வலையை தூக்கி போட்டால் மீன் மாட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக வலையை எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து வெளியே இருந்து நெகராக சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இவர் வந்து கில் வந்து செஞ்சிட்டே இருக்காரு. இதுவரை கில் பெரிய ஸ்கோர் எதுவுமே பண்ணலை. இனி பார்க்க போகிறீங்க. அது இனிமே வந்து மிகப்பெரிய ஸ்கோர் வந்து கில் வந்து பதிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஆட்டிடியூடை வந்து அவர் கொஞ்சம் மாற்றினாருன்னா டீமுக்கு மிகப்பெரிய பலம். இதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா பிளே ஆஃப் போகவே முடியாது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் விளையாடக்கூடிய இந்த மேட்ச் எல்லாத்துலேயும் உங்களுடைய எஃபோர்ட் ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஜிடி வந்து கடினமாக உழைச்சா மட்டும்தான் ஜிடியால் வந்து பிளே ஆஃப் போக முடியும். பார்க்கலாம். டிசி கூட ஜிடி வின் பண்ணுங்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். அதுக்குன்னு டிசி நல்லா விளையாடாதானே? டிசி அருமையான டீமுங்க. உண்மையாலுமே இந்த தடவை கண்டிப்பாக பிளே ஆஃப் போகக்கூடிய ஒரு டீமில் எழுதி வச்சுக்கோங்க. டிசியை போய் பதிவு பண்ணி வச்சுருங்க. டிசி வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடும். ஆனால் இந்த மேட்ச்சில் ஜிடி தான் ஜெயிக்கும், குஜராத் தான் ஜெயிக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மேட்ச் எப்படி சுவாரஸ்யமாக இருக்க போகுது, யார் நல்லா விளையாட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.